ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் பீரியடில் சிக்கன் சாப்பிடணும் அப்படின்ட்டு யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் சின்ன சோயா சங்க்ஸ் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரேவி செய்யறதுக்கு மசாலா அரைக்கணும். அந்த மசாலாவுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம் வாங்க. இப்போ நான் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன். அடுத்து 5லேருந்து 6 பல் பூண்டு. நீங்கள் இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் கம்மி எடுத்துக்கிறது அப்படின்னா கம்மி எடுத்துக்கோங்க. நாங்கள் இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுல் சைஸ் தக்காளி. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம், ஸோ ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரு எம்டி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கிரேவி செய்யறதுக்காக ஒரு எம்டி கடாயில் நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடயே இது பெரிய சோயா சங்க்ஸ் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவும் போடலாம், இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடயே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறமா நான் சொன்ன மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாகவும் வதங்கும், உப்பும் சேர்த்துடலாம். அடுத்து வெங்காயம் ஒரு பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம். இப்போது மசாலா ஊற்றி நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வரும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். நான் இந்த லாக்டவுன் பீரியடில் யார் யாரெல்லாம் நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுறீங்களோ எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கன் மசாலா கூடயே ஒரு 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிறேன். இது கூடயே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச சோயா சங்க்ஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் பெரிய சோயா சங்க்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன சோயா சங்க்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே போட்டுக்கலாம், இல்லை பெரிய சோயா சங்க்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டதா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை முழுசாக கூட போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் அளவு. ஸோ இது இந்த அளவு ஆஃப் தண்ணி நான் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா இதை விட நீங்கள் தண்ணி கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கொதிக்கிறது கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம சோயா சங்க்ஸை ஏற்கனவே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டோம். சோயா சங்க்ஸ் ஆல்ரெடி வெந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு எம்டி பவுலில் இந்த கிரேவியை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து கார்னிஷிங்க்கு நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
இந்த லாக்டவுன் பீரியடில் சிக்கனுக்கு பதிலாக ஒரு பயங்கரமான ஆல்டர்னேட்டிவ் இது. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பரோட்டா, பூரி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயங்கரமான காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சப்பாத்தி ரெசிப்பியை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகாட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.